ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய உண்மை என்றும் உள்ளது, அவருடைய நன்மை என்றும் மாறாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இது உங்களுடைய வேலை அல்ல. இட்ஸ் நாட் யுவர் ஜாப். எது நம்முடைய வேலை அல்ல. உங்கள் சத்துரு உங்களுடைய பிரச்சனை கிடையாது, அது தேவனுடைய பிரச்சனை. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யுத்தம் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது, யுத்தம் பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது, அது தேவனுடைய வேலை. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வேலைகளை நம்ம கண்டுபிடிச்சி செய்ய தொடங்கும் பொழுது இந்த பிசாசு சத்துரு என்ன பண்ணுவான்னா, அந்த வேலைகள் மேலே கவனம் செலுத்த விடாதபடிக்கு சில பிரச்சனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பிரச்சனைகள் மேலே கவனத்தை செலுத்தி ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்கிறது மறந்துட்டு இந்த பிரச்சனையோடு நம்ம போராடி கொண்டு இருப்போம். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவோடு நம்ம போராடிட்டு யுத்தம் பண்ணி கொண்டு இருப்போம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் பண்ணுகிறது உங்கள் வேலை கிடையாது, அது என்னுடைய வேலை. நான் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் கவனத்தோடு செய்யுங்க. உங்களுடைய கவனம் எல்லாம், உங்களுடைய முழு ஃபோக்கஸும் நான் கொடுத்த அசைன்மெண்ட் மேலே, என்னுடைய நோக்கத்தின் மேலே இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன், நான் யுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்து நில்லுங்கள் அப்படின்னா ஸ்டே இன் யுவர் பொசிஷன். உங்களுடைய நிலை, உங்களுடைய இடம் எதுவோ அங்கே நில்லுங்க. அதில் நின்றுட்டு ஆண்டவர் செய்கிற யுத்தத்தை பாருங்கள், அவருடைய ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கீழே இருக்கிற வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது அவர்களுடைய நிலை, இடம், பொசிஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை துதித்தார்கள், தேவனை துதிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள், அதிகாலமே ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அப்போது யுத்தம் செய்வதற்கு முன்பதாக தேவனை துதிக்க வேண்டும், அவர் நல்லவர், அவர் நமக்காக வெற்றியை தந்துவிட்டார் அப்படின்ற தேவனுடைய புகழை ஏற்றி போற்றி பாடி கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர்களுடைய நிலை. நம்முடைய நிலையும் அதுதான். நம்ம இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடாது, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பொசிஷன், நிலையை பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், எப்பொழுதும் தேவனை உயர்த்தி கொண்டு துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் பார்த்து கொள்ளுவார், தேவன் இந்த யுத்தத்தை செய்வார், வெற்றியை தருவார் அப்படின்னு தேவனை நம் உயர்த்தும் பொழுது அவர் நம்முடைய யுத்தங்களை செய்வார், நமக்கு வெற்றிகளை தருவார். நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நாம் கவனம் செலுத்தி பார்ப்பதற்கு தேவையான எல்லா கிருபையும் தேவன் தருவார். The enemy always tries to distract you. If you are distracted, then you are defeated. Distraction itself is a defeat. உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கும்படிக்கு எல்லா காரியங்களையும் சத்துரு செய்வான். கவனம் சிதறடிக்கப்பட்டாலே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். கவன சிதறலே ஒரு தோல்வி. ஆகவே தேவன் கொடுத்திருக்கிற காரியங்கள் மேல கவனத்தை செலுத்தும்படிக்கு இன்றைக்கு இந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய ஒரே ஃபோக்கஸாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளோடு போய் போராடிட்டு இருக்கக்கூடாது. We shouldn't be fighting our battles. நம்முடைய யுத்தங்களை நம்ம போராடி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, அது தேவன் பார்த்து கொள்வார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நிலையில நம்ம தரித்து நின்று தேவன் செய்கிற யுத்தத்தை நாம் பார்க்க வேண்டும், ரட்சிப்பை பார்க்க வேண்டும். உன் நிலையை நீ மாற்றாதே, அப்பொழுது உன் நிலைமை மாறும். ஆகவே இன்றைக்கும் இந்த யுத்தம் நம்முடையது அல்ல அப்படின்றத ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். யுத்தம் தேவனுடையது, அவர் அதை பார்த்து கொள்வார், வெற்றியை உங்களுக்கு தருவார். நீங்கள் உங்கள் நிலையில் நின்று தேவனை உயர்த்தி கொண்டே இருங்கள். இன்றைக்கும் உயர்த்துவதற்கும் துதிப்பதற்கும் ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்து.